ஓகே சார். அப்ப நீங்க வந்து ஒரு கஸ்டமர் வர்றாங்க. எனக்கு தெரியல பர்சனலி. இப்ப நான் வந்து லித்தியம் அயன் போகணுமா? இல்ல லெட் ஆசிட் போகணுமா? யாருக்கு நீங்க எது சஜெஸ்ட் பண்ணுவீங்க? எந்த டைம் எத எடுத்தா பெட்டரா இருக்கும்? இல்ல இப்போ ஒரு அஃபோர்டபுள் தெரியும் இல்லைங்களா? அவங்களோட கஷ்டம் ஏதாவது சொல்றாங்க. நான் இப்பதான் ஆரம்பிக்கிறேன். இந்த பிசினஸ் இப்பதான் ஸ்டார்ட் பண்றேன். எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க. கொஞ்சம் கம்மியா கொடுங்க. அப்படிங்கும் போது நம்ம வந்து லித்தியமா புஷ் பண்ண முடியாது. இப்போதைக்கு லெட் ஆசிட் வாங்குங்க சார். உங்க பிசினஸ் கொஞ்சம் 3 இயர்ஸ் நல்லா மூவ் ஆனதுக்கு அப்புறம் லெட் ஆசிட்க்கு பதிலாக நீங்க லித்தியம் 3 இயர்ஸ் கழிச்சு லெட் ஆசிட் பேட்டரியை ரீப்ளேஸ்மெண்ட் பண்றதுக்கு பதிலாக லித்தியம் ஃபெரஸ் பாஸ்பேட் கூட போட்டுக்கலாம். ஏன்னா லித்தியம் ஃபெரஸ் பாஸ்பேட் பேட்டரி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு காஸ்ட் கம்மியாயிட்டு இருக்கும். லெட் ஆசிட் பொறுத்த வரைக்கும் ஜாஸ்தி ஆகிட்டே போகும். ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டே அந்த மாதிரி தான் ப்ளே பண்றாங்க. லித்தியமும் ப்ரொமோட் பண்றாங்க, லெட் ஆசிட் வந்து ப்ரொமோட் பண்றது இல்லை. சரி, இண்டஸ்ட்ரி யூசேஜுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம லித்தியம் ஃபெரஸ் பாஸ்பேட் பேட்டரி எடுத்துட்டோம்னா இனிஷியலாக வந்து லித்தியம் ஃபெரஸ் பாஸ்பேட் பேட்டரி வரல. நாங்கள் 2020 லித்தியம் இன்ட்ரோடியூஸ் பண்ணோம். அப்போ வந்து நிக்கல் மெக்னீஷியம் கோபால்ட் தான் வந்துச்சு. ஸோ அப்போ 60 ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேனே 60 வோல்ட் 60 H which is around 3.6 kWh is more than sufficient for 8 hours shift running for brick industry. அப்படிங்கும்போது ஓகே எடுத்துக்கலாம். அப்படின்னா வருஷம் அது 5% இல்லை 10% வரைக்கும் எஃபிஷியன்சி கம்மியாயிட்டு வருது. ஸோ அது வந்து எங்களுக்கு லேட்டர் ஸ்டேஜ் தான் தெரிய வருது. மேபி அது எல்லா மேனுஃபேக்சரர்ஸ்க்கான லேர்னிங்னு நான் நினைச்சேன் எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 10% எஃபிஷியன்சி கம்மியாயிட்டு வரும்போது 3 to 4 இயர்ஸ்லயே கிட்டத்தட்ட அந்த 8 hours ஷிஃப்ட் ஒர்க்கிங் இல்லாமல் அது 6, 5 மாறிட்டே வருது. ஸோ அங்கே தான் எங்களோட ஸ்ட்ரகிள் ஆரம்பிச்சது. அது ஒரு பெரிய லேர்னிங். இன்ஸ்டெட் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா லித்தியம் ஃபெரஸ் பாஸ்பேட் பேட்டரி வந்து உங்களுக்கு என்எம்சி விட கொஞ்சம் எஃபிஷியன்சி நல்லா இருக்கு. எஃபிஷியன்சி கம்மியாகிறதும் கொஞ்சம் கம்மியாக இருக்கு. ஆக்டிவ் ஸ்மார்ட் பேலன்சர் அதில் கொடுக்கும்போது உங்களுக்கு செல்ஸ் எல்லாத்தையும் கரெக்டாக பேலன்ஸ் பண்ணிடுது. என்எம்சியில் முதலெல்லாம் வந்து ஸ்மார்ட் பிஎம்எஸ் வந்ததில்லை. இப்போ ரீசெண்ட் டைம்ஸ் தான் ஒரு 1.5 இயர்ஸாக தான் இது வந்து அடாப்ட் ஆகிருக்கு. இந்த பேலன்சிங் ஆக்டிவிட்டிஸ் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு பேட்டரியோட லைஃப் கொஞ்சம் பரவாயில்லையா இருக்கு. எஸ், தேர் இஸ் அ இஷ்யூ. என்னன்னா லித்தியம் ஃபெரஸ் பாஸ்பேட் பேட்டரி பொறுத்த வரைக்கும் கிரேட்ஸ் வந்து நிறைய கிரேட்ஸ் இருக்கு. ஏபிசி அப்படிங்கிற மாதிரி கிரேட்ஸ் இருக்கு. ஏங்கிறது ஹை குவாலிட்டி செல்ஸ் உங்களுக்கு தெரியும். அதில் பிராண்ட்ஸ் நிறைய இருக்கு. இப்போ நம்ம கேல்பி அப்படிங்கிற ஒரு செல்ஸ் எடுத்தோம்னாவே அதுலேயே 2-3 கேட்டகரிஸ் கொண்டு வராங்க. ஸோ மிக்ஸ்டப்பாக இருக்கு. மார்க்கெட்டில் கொஞ்சம் பயமா இருக்கு சிலதானா. அதனாலே நிறைய வேரியன்ஸை யோசிக்காம ஒரு குறிப்பிட்ட பிராண்டை மட்டும் சூஸ் பண்ணிட்டு அதில் மட்டும் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வரைக்கும் சோஃபார் சோ குட்னு தான் நான் சொல்லுவேன். இப்போ அந்த எல்எஃப்பி டிரான்சிட் பண்ணதுக்கு அப்புறம் நான் சொல்றேன். என்எம்சியில் இருக்கும்போது நிறைய இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணணும். ஸோ மற்றபடி உங்களுக்கு ஃபயர் ஆயிடுச்சு, எனக்கு வந்து பேட்டரி இமீடியட்டாக 3 இயர்ஸ்க்குள்ளேயே போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு எந்த இஷ்யூஸும் வந்ததில்லை. ஸோ அதில் வரைக்கும் நாங்கள் சேஃபர் சைடில் தான் இருக்கோம் இப்போ வரைக்கும். இப்போ நம்மளே ஓனாக பேட்டரி மேனுஃபேக்சரும் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இன்ஸ்டன்ட் சிலிண்ட்ரிக்கல் செல்ஸுக்கு பதிலாக பிரிஸ்மெட்டிக் செல்ஸ் யூஸ் பண்ணி டைரெக்டாக கேல்ப்லேருந்து எடுத்து பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இந்தியா மார்க்கெட், இந்தியாவோட கேப்பபிலிட்டி எப்படி சார் இருக்கு? நம்ம இன்னும் செல்ஸ் வந்து இம்போர்ட் பண்ணி தான் இருக்குமா, டொமஸ்டிக்கா பண்ண ஆரம்பிச்சிட்டோம்? டொமஸ்டிக்கா பண்றாங்க. ஈவன் தோ செல்ஸ் வந்து நம்ம இம்போர்ட் பண்ணாலும் நம்ம உள்ள வந்து பேட்டரிஸ் மேனுஃபேக்சர் பண்றாங்க. இப்போ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் 3 இயர்ஸ் பேக் வந்து ஜம்மு காஷ்மீர்ல வந்து எவ்வளவோ மெட்ரிக் டன்ஸ் வந்து லித்தியம் ஃபெரஸ் பாஸ்பேட் லித்தியம் சோர்ஸ் வந்து கிடைச்சிச்சு ரா மெட்டீரியல். ஸோ அதோட எக்ஸ்ட்ராக்ஷன் ப்ராசஸ் வந்து இப்போதான் இனிஷியலாக ஆரம்பிச்சிருக்காங்க. மைனிங் ப்ராசஸ் ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணி அதுக்கப்புறம் பேட்டரி செல்ஸாக கன்வெர்ட் பண்ணி பேட்டரியாக கன்வெர்ட் பண்ணி வர்றதுக்கு இன்னொரு 3 to 4 இயர்ஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ அதாவது வரும்போது மோஸ்ட்லி வெஹிக்கிளோட ப்ரைஸிங் நல்லாவே கம்மியாகும். பேட்டரியோட கெப்பாசிட்டி நம்ம நல்லாவே ஜாஸ்தி பண்ணி கொடுக்கலாம். ஸோ தட் லைஃப் வந்து நல்லா ஒரு 10 to 15 இயர்ஸ் வரைக்கும் வர மாதிரி பேட்டரிஸ் வந்துடும் சூன்.